ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாரா கிச்சன். இன்றைக்கி தக்காளி குருமா செய்கிறது பார்த்துருவோமா. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் ஸ்பைசஸ்லாம் பார்த்துருவோம். ஆயிலை ஊற்றுங்க. பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, தாளிப்புக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு அதில் 3 தக்காளி ஆட் பண்ணுங்கள். 3 தக்காளியை போட்டு வணக்குங்க. வணக்கிட்டு நல்லா கொஞ்சம் இதுவாகிற வரையும் போடுங்க. நல்லா வணக்கிட்டு அதில் கறிவேப்பிலை போடுங்க. கறிவேப்பிலை போட்டு அதையும் கொஞ்சம் வணக்குங்க. அதுக்கப்புறம் புதினாவும் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு அதில் நம்மளுக்கு குருமாவுக்கு தேவையான மசாலா போடணும். உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு வணக்குங்க. இப்போ தேவையான மசாலா பார்ப்போம். மஞ்சள்தூள் கொஞ்சம், அப்புறமா காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, அம்மா சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு அதையும் போட்டு வணக்குங்க. வணக்கிட்டு நல்லா இப்போ அதுக்கு தேவையான அரைக்கிறதுக்கு விழுது பார்த்துடலாம். தேங்காய், ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா இதை போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். அது வணக்கினது கூட இந்த மசாலாவும் ஊற்றிட்டு அதை நல்லா கிளறுங்க. கிளறிட்டு நல்லா இதுவாகிற வரை கிளறி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், ஒரு 250 ml தண்ணியை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அதில் நம்ம கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போடுங்க. போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் 3 விசில் விடுவோம். 3 விசில் விட்டவுடனே அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தக்காளி குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.